ராமன் வந்த உடனே காட்டுக்கு போகணுன்னு சொல்லிடுறான். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி. பூழி வெங்கானம் நன்னின்னா என்ன தெரியுமா? அப்படி ஒரு மனசில் அவளுக்கு இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், இங்கே வேண்டவே வேண்டாம் இவன். இப்போ போயிட்டு நீ அடுத்த வருஷம் வான்னு சொன்னால் கூட ஏதாவது தசரதனுக்கு மனசு மாறிடும், மக்கள்லாம் இவனை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. 14 வருஷம் ஒட்டு மொத்தமாக ராமனை மறந்து போகட்டும் எல்லாரும். சரி சொன்னாலே போயிரு, நீ 14 வருஷம் வர வேணான்னு வெறுமனே சொல்லலை. பூழி வெங்கானம்னா என்ன தெரியுமா? ஒரு நல்ல காட்டுக்கு கூட இல்லை, அப்படி பாழடைஞ்ச பயங்கரமான காட்டுக்கு. இப்போ காடுன்னு நம்ம சொல்கிறோம், சில காடுகள்லாம் அங்கே போய் வாழற மாதிரி இருக்கும், சில காடுகள்லாம் மிருகங்கள் நிறையா இருக்கும், பயங்கரமான காடுகளாக இருக்கும். இந்த காடுனாலே அச்சம் தரக்கூடிய இடத்துல இருக்கும். அந்த மாதிரி காட்டுக்கு போகணுங்கிறா. என்ன ஒரு மனநிலை! பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று. சரி நீ போன ஒரு இளவரசனா போன்னு சொல்லிடலாம்ல, நீ என் கண்ணில் நிற்காத, அயோத்தியை விட்டு கிளம்பு, 14 வருஷம் நீங்கள் வந்துடாதன்னு சொல்லலாம்ல. அது என்ன ஒரு துறவியாக தான் போக சொல்கிறா. பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி. ஒரு துறவி துறவரம் நோக்கிறவர் எப்படி முழுக்க முழுக்க காட்டிலே தவக்கோலத்தில் மர உரி தரித்து சடாமுடியோடு இருக்கணுமோ அப்படி போய் இருக்கணுங்கிறா. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்துட்டு நீ 7 ஆண்டின் வா என்று. இவன் நினைச்சது இயம்பினன் அரசன் என்றாள். நான் சொல்லலை, அது அரசன் ராஜா சொல்லியிருப்பான தசரதன். அப்படி பிள்ளைய பார்த்து பார்த்து யாகம் வளர்த்து இந்த குழந்தைய பெத்தெடுத்தவன், அத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை இல்லைன்னு பெத்தெடுத்தவன், தன்னுடைய உயிராக நினைக்கிற ராமனை போய் நாளைக்கு அவனுக்கு ராஜாவாக உட்கார வைக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய காட்டுக்கு போய் நீ சடாமுடியோட நீ எங்கேயாவது பயங்கரமான வனாந்தரத்தில் இருன்னு ஒரு தந்தை சொல்லியிருப்பானா? நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் இவ சொல்கிறா இயம்பினன் அரசன் என்றான். உங்கள் அப்பா சொல்லலை, ராஜா அரச கட்டளை இது. அரச கட்டளைன்னா மீற முடியுமா ராமன் அப்படின்னு நினச்சிட்டு அவ சொல்கிறா. அதுக்கு ராமன் கொடுக்குற பதில் தான் பாருங்க. பூழி வெங்கானம் நன்னின்னு சொன்னால, பூழி வெங்கானம்னா பாழடைஞ்ச ஒரு காடு, ரொம்ப கொடுமையான காடு. ஆனால் ராமன் நம்ம எல்லா இடத்துலையும் நாம் சொல்லும்போது அன்றலர்ந்த தாமரை போல அப்படின்னு சொல்கிறோம். ராமன்கிட்ட காட்டுக்கு போன்னு சொல்லும்போது சிரிச்ச முகத்தோடு இருந்தான். பட்டாபிஷேகம்னு சொல்லும்போதும் இயல்பாக இருந்தான். பட்டாபிஷேகம்னு சொல்லும்போது பயங்கரமாக அவன் அதை உணர்ச்சி பெருக்கில் இருக்கலை. காட்டுக்கு போன்னு சொல்லும்போது கோபத்தோட உச்சத்துக்கு போல இயல்பாக எடுத்துக்கிட்டான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு இந்த இடம்தான் அதுக்கான ஒரு சான்று. அவன் சொன்னோடனே காட்டுக்கு கடுமையான காட்டுக்கு போன்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான் மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன். அவன் சொன்னது பயங்கரமான காட்டுக்கு போன்னு சொல்கிறா கைகேயி. ஆனால் இவன் என்ன எடுத்துக்கிறானா, அதை மின்னொளிர் காணம். நீ ரொம்ப மோசம்தான் சொல்கிற, ஆனால் நீ எது மோசம்னு சொல்கிறியோ சொன்னது அம்மாங்கிறதுனால அந்த காடு கூட எனக்கு எப்படிப்பட்ட காடு தெரியுமா? மின்னொளிர் காணம், ஒளி வீசக்கூடிய காடுங்கிறான். பாழுங்காடுன்னு அம்மா சொல்கிறா, ஆனால் அம்மா சொன்னதுனால மின்னொளிர் காணம். நீ கவலைப்படாத, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கைகேயிக்கு சந்தேகம் வந்துடும். இவன் போகிறேன்னு சொல்கிறான், போவானா மாட்டானா? இன்றைக்கி பிள்ளையா இருந்தால் போகிறேன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க நீ என்ன சொல்கிறது, நேத்திக்கு ஒன்று சொல்கிற இன்றைக்கி ஒன்று சொல்கிற அப்படின்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன், இன்றைக்கே போகிறேன். ஒருவேளை மறுபடியும் கைகேயிக்கு சந்தேகம் வந்துருச்சா, இன்றைக்கே போகிறேன்னு சொல்லிட்டான், இப்போ போவானா இல்லை நேரம் கழிச்சு போவானா? யோசிக்கவே விடக்கூடாது. விடையும் கொண்டேன், நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். திரும்ப போய் அவன் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, அவ்வளோதான் கிளம்பிட்டேன். அவங்க அம்மா சொன்ன ஒரே காரணம் ஏன்னா இன்னொரு பக்கம் கோசலை அப்படியே பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா பெத்தவ இல்லை, தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகனுக்கு இந்த நாட்டினுடைய அரசன்கிற ஒரு மணிமகுடம் சூடப்போகிற காட்சி அது எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளை இந்த நாட்டுக்கு அரசனாக ஆக போகிறான், இந்த காட்சியை பார்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பினன்னு சொல்லி அப்படியே வருவான். அவள் காத்துட்ருக்கா, கோசலை காத்துட்ருக்கா. இங்கே நடக்கிறது எதுவுமே கோசலைக்கு தெரியாது, இது நடக்கிறது கைகேயினுடைய அறையில் நடக்குது.
நேராக முடிசூட போகிறாங்கன்னு சொன்னோடனே ராமன் தேடி பார்க்குறான். நேராக கைகை தசரதனை பார்க்குறான். தசரதன் அந்த சபாவில் இல்லைன்னொடனே அவன் வேற எங்கேயுமே போகல. நேராக கைகையினுடைய அறைக்கு வர, அங்கே தான் அலங்கோலமாக இவன் தலை விரிச்சு போட்டு கிடக்கிறா. அவன் ஒரு பக்கம் கிடக்கிறான். இது எதுவுமே தெரியாது. கோசலைக்கு தெரியாது, சுமித்ரைக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது, அமைச்சருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. கோசலை வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன, நம்ம பிள்ளை அழகாக வருவான், முடிசூடுறதுக்கு ரெடியாக வருவான். எப்படி வருவான்னா பரிவாரங்களோட வருவான். ஒரு அரசன் கூட வந்து ஒரு பெரிய அந்த அரசவையில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்கல்ல, நல்ல மாலை மரியாதையோட வருவான். அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வெண்கொற்ற கொடை பிடிச்சு வருவான். அப்படியே ஜம்முன்னு வருவான். நம்ம பிள்ளை எப்படா வருவான்னு பார்த்துட்ருக்கா. அந்த நேரத்தில் இவன் தான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டான்ல, இவன் சடாம் அப்படியே மர உரி தரித்து இந்த முனிவர்கள் மாதிரி துறவு கோலத்தோட அப்படியே தலை விரி கோலமாக இவன் கிளம்பியாச்சு. கிளம்பி வரான். அந்த இடத்துல வந்து கம்பன் சொல்கிறாரு, அவள் வந்து தேடிட்டு இருந்தா, பிள்ளை வந்து இப்படியெல்லாம் வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனால் மகன் வர்றதை பார்த்தா முன்னாடி ராஜ பரிவாரங்கள்லாம் வருவாங்க, பின்னாடி மகன் வருவான்னு நினச்சிட்டு இருந்தா. அந்த கனவு உடையிற மாதிரி எப்படி வந்தானா, குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல. பரிவாரங்கள்லாம் வரல, ஆனால் எது இழுத்துட்டு போகுதான், ராமனையே எது இழுத்துட்டு போகுதான், இழைக்கின்ற விதி முன் செல்ல. விதி இழுத்துட்டு போகுதாமா. தர்மம் பின் இறங்கி ஏக. தர்மம் என்ன பண்ணுதான், பரிதாபமாக நிற்குதான். நமக்கு சில நேரங்களில் ஏதாவது நமக்கே புரியாது. நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம். திடீர்னு ஏதோ ஒரு எதிர்பாராத எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கு போல். இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நம்ம நல்ல வேலை அப்படி ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க, விதின்னு ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். அதுதான் கம்பன் சொல்கிறான். ராமனுக்கே இதுதான், ராமனுக்கே இதுதான். நம்மை காத்து கொண்டிருக்கிற கடவுள், காக்கும் கடவுள் ராமனுக்கே விதி விளையாடுச்சுன்னா மனுஷன் அரியணையில் உட்கார்றவன் காட்டில் தான் போய் கிடக்க வேண்டி இருக்கு. இழைக்கின்ற விதி முன் செல்ல. அவனை இழுத்துட்டு போகிறது விதி இழுத்துட்டு போயிட்டுருக்கு. தர்மம் பின் இறங்கி ஏக. தர்மம் அப்படியே இறங்கி அப்படியே நிற்குதான். என்ன பண்ணன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் பின்னாடி நிற்குதான். இப்படி ஒரு சூழலில் தன்னுடைய அம்மா சொல்லணும் அதெல்லாம் நினைக்கல. ஏன்னா அவன் கைகையை தான் வளர்த்தவங்கிறதுனால கைகை மேலே அபரிமிதமான பேரன்பு உண்டு. அதனால தான் கடைசியில் தசரதன்லாம் இறந்து இவங்க காட்டுக்கெல்லாம் போய் முடிச்சு கடைசியில் ஒரு தடவை தசரதன் வருவார். தசரதன் திரும்ப வருவார். வந்து மறுபடியும் கேட்பார், உனக்கு என்ன, அவருக்கு இதே தான் வேலை, வரம் கேட்குறதே தான் வேலை. மறுபடியும் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பார் ராமன்ட்டு. எப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு கைகை மனம் மாறி எல்லாமே இவங்க காட்டுக்கு போய் ராவண வதம், என்ன நோக்கம்னா ராமாவதாரம், ராவண வதம் தான். அதெல்லாம் நடந்த பிறகு தசரதன் வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இவன் தசரதன் வந்து நீ எனக்கு மனைவியும் இல்லை, உன் மகன் எனக்கு பரதன் பிள்ளையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் செத்து போவார். அப்போது இவன் ராமன் கேட்பான், அவன் எனக்கு அம்மாவாகணும், நீ பரதனை மகனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 வரங்களை தான் திரும்ப ராமன் கேட்பான். அப்போது ஒரு மகனாக, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வெறுமனே கதையாக மட்டும்தான் கேட்குற இடத்துல இன்றைக்கி இருக்கோம். ஏன்னா காலம் எத்தனையோ உருண்டு போய் இன்றைக்கி தனி குடும்பங்கள்லே கூட்டு குடும்பம் உடஞ்சி தனி குடும்பமாகி தனி குடும்பத்துக்குள்ளே தனித்தனியாக உடஞ்சி நிற்கிறோம் இன்றைக்கி. அப்படி தானே இருக்குது பெரும்பாலும். நீ நான் ஒன்றுங்கிறதெல்லாம் இல்லை, நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இது இப்படியெல்லாம் பின்னி பிணைந்த ஒரு குடும்ப அமைப்பு தான் நம்முடைய இதிகாசங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. சுக்ரீவன்ட்ட ஒரு முறை அறிவுரை சொல்லுவான் ஒரு அரசனா. இதில் ராமனுடைய அவனுடைய உரையாடல் வழியாக, ராமன்கிற ஒரு பரம்பொருளினுடைய உரையாடல் வழியாக ஒவ்வொரு மனிதருக்குமான பாடமும் இருக்குது. ஒரு சாதாரணமாக சக மனிதரை நேசிக்கிற இடத்துல இருந்து, மனிதர்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற இடத்துல இருந்து, உறவுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுலேருந்து அத்தனை செய்திகள் இருக்குது. சுக்ரீவன்ட்ட பேசுவான். சுக்ரீவனுடைய நாட்டுக்குள்ளே போக மாட்டான். ஏன்னா இவன் விரதம் இருக்கான் எங்கேயோ. இவன் வந்து துறவு கோலத்தில் தான் இருக்கிறான், ஊருக்கு வெளியே இருக்கான். அந்த விரதத்தில் இருக்கும்போது சுக்ரீவனுக்கு முடிசூட்டி இங்கே கிஷ்கிந்தைக்கு அரசன் ஆக்கியாச்சு. அந்த நேரத்தில் இவன் சில அறிவுரைகள் சொல்லுவான். அதில் முக்கியமான ஒரு அறிவுரை,
சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். நீ எந்த காலத்திலையும் நான்கிற ஆணவம் உனக்கு வந்துடவே கூடாது. தமிழில் பழைய சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு பாடலுடைய முதல் அடியாவது தெரிஞ்சிருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. கணியன் பூங்குன்றனாருங்கிற புலவர் எழுதியது. அதில் கடைசியில் அந்த பாட்டும் அது இன்னைக்கு நம்ம நிறையா பாசிட்டிவ் திங்கிங்னு புக்கெல்லாம் தேடி வெளிநாட்டு மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் நிறைய நம்ம படிக்கிறோம். சுய சிந்தனை நூல்கள், சுய மேம்பாட்டு நூல்கள் நிறைய படிக்கிறோம். அந்த ஒரு பாட்டு படித்தாலே போதும், அத்தனை சுய மேம்பாட்டு சிந்தனையும் இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அது ஒன்று போதும் வாழ்க்கைக்கு. நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் நம்மளால் நடக்கிறது தான் அப்படின்னு. அதில் கடைசியில் 2 அடி, நடுவில் ஒரு 2 அடி வரும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான உயிர்ப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம். நீர் வழிப்படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படுவும் அப்படின்னு வரும். நம்ம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் விடை தெரியாத வினாக்கள் இருக்கும். ஏன் நடக்குதுன்னு தெரியாத இடத்துல அதுக்கு விடை சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடல் அடி. தண்ணி அப்படி காட்டு வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது ஒரு மரத்தக்கை போகுது, அது பாட்டுக்கு போகும் தண்ணிக்குள்ளே. அதுக்கு திசையெல்லாம் தெரியாது, வலது பக்கம் போகணும் இடது பக்கம் போகணும்லாம் தெரியாது, அது பாட்டுக்கு போகும். அது மாதிரி நீர் வழிப்படுவும் புனை, ஒரு மரம் எப்படி அடிச்சுட்டு போகுதோ அது மாதிரி அந்த நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை அதன் போக்கிலே செல்லும். வாழ்க்கைங்கிறது அதன் போக்கில் போயிட்டே இருக்கும். நாம் நினச்சிக்கிறோம் நான் நினச்சி தடுக்குது, நான் நினச்சாதான் இது முடியும். ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கைங்கிறது அமைக்கப்பட்ட போக்கிலேயே செல்லும். சரி, இதனுடைய இந்த பாடலில் கடைசியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு முடியும். நம்ம ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கிறவங்கள பார்த்து பெருசாக ஆச்சரியப்பட வேண்டியதும் இல்லை, நம்மளை விட சாதாரணமாக இருக்கிறவங்கள பார்த்து இகழ வேண்டிய தேவையும் இல்லை. இதை தான் கம்பன் எடுத்துக்கிட்டு, வால்மீகியில் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி அறிவுரை இல்லை. ஆனால் கம்பன் சங்கத்தில் இருந்தும் வள்ளுவத்தில் இருந்தும் நிறைய எடுத்துக்கிட்டவன். அவன் சொல்கிறான், சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செயல். அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், ராமன், நீ யாரையும் உன்னை விட சாதாரணமாக எடை போட்டுறாத, இகழ்ந்துராத, ஏளனமாக நினச்சிடாத. இதை நான் சும்மா சொல்லலை, என் வாழ்க்கையில் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அவ்வளோ பெரிய ஒருத்தன் அந்த தப்பை யோசித்து பார்த்துருக்கான்ல. ராமன் சொல்கிறான்னா, சின்ன வயசில் கூனி மந்திரை பின்னாடி காலத்தில் கைகேயியோடு சேர்ந்து கைகேயினுடைய மனமாற்றத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசில் திரிபு ஏற்படுறதுக்கு அவள் தான் காரணம், கூனி தான் காரணம். அந்த கூனியை நான் சும்மா இருக்கல, சின்ன வயசில் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, அவளுடைய முதுகில் ஒரு ஊனம் இருக்குல்ல, அந்த மேலே நான் ஒரு இது எடுத்து மண் உருண்டை எடுத்து அடிச்சிட்டேன், இதில் எடுத்து அடிச்சிட்டேன். அதோட விளைவு தான் நான் இன்னைக்கு வரைக்கும். நான் ஏன் அப்படி அடித்தேன்னா, அவளை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டேன். அவள் முதுகில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடை நான் ரொம்ப இகழ்ச்சியாக எடுத்துக்கிட்டேன். எந்த இடத்துலையுமே ராமன் இந்த கைகேயினுடைய மனசு மாறினதுக்கு கூனிதான் காரணம்னு நாம் எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த கூனியை கெட்டவன் சொல்லியோ ராமனுக்கு தெரியாதா, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது, ராமனுக்கு தெரியும். ஆனால் ஒரு இடத்துல கூட குறைச்சி பேசுனதா எங்கேயுமே எந்த காப்பியத்துலேயுமே காட்டலை. உங்களுக்கு வால்மீகிலையும் காட்டலை, கம்பன்லையும் காட்டலை. ஆனால் அதில் இருந்து கற்றுக்கிட்ட பாடம் அங்கே என்ன சொல்கிறான்னா, நீ யாரையும் உன்னை விட சாதாரணமான ஆட்களாக இருந்தால், நம்மளை விட இவங்க சாதாரணமாக தானே இருக்காங்க, சின்னவங்களாக தான். சிறியர்னா சின்னவங்கங்கிறது கூட இல்லை, இகழ்ச்சியாக நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நம்மளோட கொஞ்சம் எந்த விஷயத்துலையாவது குறைவாக இருந்தாங்கன்னா அவங்கள அப்படி கொஞ்சம் ஒரு அலட்சியமாக பார்க்குற பார்வை மனிதர்கள்ட்ட இருக்குது. அப்படி நினச்சிடாத. ஒரு அரசனுக்கான தகுதி அது அல்ல. சடாயுவோட ராமன் பேசுகிற இடம்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். சடாயு அவ்வளவு அறிவுரை ராமன்ட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, ஒரு பொண்ணை நம்பி, உங்களை நம்பி வந்திருக்க ஒரு பொண்ணை நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னு அந்த பறவை கேட்குற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த பறவைக்கு தான் ராமன் நீர்க்கடன், தன்னுடைய தந்தைக்கு நீர்க்கடன் செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்காது. தசரத சக்கரவர்த்தி இறந்த பிறகு அங்கே நீர்க்கடன் செய்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த இடத்த நிகர் செய்கிற மாதிரி இங்கே சடாயுக்கு நீர்க்கடன் செஞ்சுருவோம்.
இதை தான் உங்களுக்கு ராமானுஜருடைய கதையில் ஒரு இடம் வரும். ராமானுஜருடைய குருநாதர், அவருடைய குருநாதர் ஒரு பெரிய ஆச்சாரியர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் அவங்கள விட அவர் பெரிய ஆச்சாரியர், ஒரு சாதாரணமான ஒரு குலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறார். இறந்து போனோடனே அவருக்கு இவர் போய் கடைசி காரியம் அந்த ஈமக்கிரியெல்லாம் செய்ய போகிறாரு. அப்போ ராமானுஜர் கேட்குறாரு அவர்கிட்ட, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சாரியராக இருக்கீங்க, ஒரு சாதாரணமான ஒரு ஆள், இவன் இறந்து போனதுக்கு நீங்கள் போய் கடைசி நேர காரியமெல்லாம் செய்யலாமா, அது சரியா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இந்த இடத்துல ராமனுடைய சடாயு அவர் எடுத்து சொன்னதா கதையில் சொல்கிறாங்க. சடாயுக்கு ராமன் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காரு நீர்க்கடன். சடாயு ஒரு பறவை தான், மனுஷன் இல்லை, பறவை. இப்போ இங்கே இறந்து போனவே மனுஷன். சடாயுவை விட சாதாரணமானவன் இவன் கிடையாது, கீழே கிடையாது. ஏன்னா அது ஒரு பறவை, நம்மளை விட அது ஐந்தறிவுக்கு வந்துடுது. ஆனால் பறவையை விட சாதாரணமானவனும் கிடையாது. அந்த பறவைக்கே ராமன் வந்து நீர்க்கடன் செலுத்தியிருக்கான், நான் ஒன்றும் ராமனை விட பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு ராமானுஜருடைய குருநாதர். இந்த கேள்வியை ஏன் ராமானுஜர் கேட்டு இந்த பதிலை கொடுத்தாங்கன்னா, ஏன்னா ராமானுஜர் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி, அவருக்கு தெரியாது கிடையாது. ஆனால் வெகுஜன மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இப்படியான செய்திகள் யார் மூலமாவது கொண்டு சேர்க்க வேண்டும்னு இந்த கேள்வியை ராமானுஜர் எழுப்பினதா நூல்களில் தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு மகனாக, ஒரு சகோதரனாக, சகோதரன்னா இப்போது ஒரு வீட்டிலேயே பிறந்த 2 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே அவ்வளோ அடிதடி இருக்கும். அந்த காலகட்டத்திலலாம் வந்து உங்களுக்கு நிறைய திருமணங்கள்ங்கிறது இன்றைக்கி மாதிரி இல்லை, சட்டப்படி தண்டனையெல்லாம் இல்லை. ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தைகள், ஒரு தந்தை பல தாய்க்கு பிறந்த குழந்தைகள். இதில் பாருங்கள் நீங்கள், ராமன் ஒரு தந்தை தசரதன், 3 மனைவிகள். ஆனால் அந்த பையங்களை வேறுபடுத்தியே நம்ம பார்க்க முடியாது. இதில் ஒரு பழைய பாடல் வரும், பிசிராந்தையர் அப்படின்னு ஒரு புலவர், அவர்கிட்ட கேட்குறதா இந்த பாட்டு ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. அவருடைய தலைமுடி மட்டும் நரைக்காமல் இருந்ததுனால கேட்பாங்க, யாண்டு பலவாகியும் நரையிலவாகுதல் யாங்காகுதியர் என வினவுதிராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். எப்படி வந்து உங்கள் தலைமுடி நரைக்கலை, இது ஒரு கேள்வியானு கேட்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களே, மகிழ்ச்சியாக, ஏன்னா தலைமுடி நரைக்கிறதுக்கு இன்றைக்கி அது காரணங்கிறாங்கல்ல. 30 வயசு பையங்க, 25 வயசு பையங்கள்லாம் சிஸ்டத்துலேயே உட்காந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி, இன்றைக்கி வந்து பையங்களுக்கு 30 வயசில் முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாகவே அவன் தலைமுடி இல்லாமல் போகுது. அவன் வந்து வேறு என்னென்னவோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியெல்லாம் வச்சிட்ருக்குறாங்க பசங்க. இன்றைக்கி அது நடக்குது. கேட்டால் ஸ்ட்ரெஸ், ராத்திரி பகலாக வேலை பார்க்குறேன், தூக்கமே இல்லை, ஒன்று முடி கொட்டுது, இன்னொன்று முடி நரைக்குது. அப்போல்லாம் 40 வயசுக்கு மேலே தான் நிறையே வரும். அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கவங்களுக்கு அந்த நிறையும் வராது. அப்படி இவருக்கு இயற்கையாகவே நரைக்கலை. ஏன் கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்ல மனைவி, மாட்சிமை மிக்க மனைவி, நல்ல குழந்தைகள், எனக்கு வந்து நான் சொல்கிறத கேட்கக்கூடிய இளையருங்கிறதுக்கு சிலர் பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை செய்கிறவங்க, வேலைக்காரங்க கிடையாது. இளையர்னா நாம் சொல்லக்கூடிய ஏவலை கேட்பவர்கள்னு பொருள் சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது, சகோதரர்கள் அர்த்தம். ஏன்னா வேலை செய்கிறவங்க சரியில்லாமல்லாம் இருந்தால் நம்ம அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் ஆகி நரைச்சி போகுது, வேற ஆளாக மாற்றிட்டு போகிறோம், அது கிடையாது. சகோதரர்கள். இப்போ இந்த ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இது எல்லாமே நல்லா இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நல்லா இருந்தால், நாடும் நல்லா இருந்தா, நாட்டில் இருக்கிற அரசனும் நல்லா இருந்தா, சுற்றி அட்வைஸ் பண்ணக்கூடிய பெரியவங்களும் சரியாக இருந்தால் அவனுக்கு என்ன கவலை இருக்க போது, நல்ல மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. நான் இப்படி ஒரு நாட்டில் வாழறேன், அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு பிசிராந்தையர் சொல்கிறார். அப்படியான சகோதரர்கள் நம்ம எங்கேயோ படிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றது யார் அப்படின்னா, நீங்கள் மகாபாரதமில் அது ஒரு மாதிரி இருக்கும். மகாபாரதமில் சகோதரர்கள் பஞ்சபாண்டவர்களாக இருந்தால் கூட நிறைய அங்கங்கே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் வரும். தர்மன் சொன்னது பீமனுக்கு பிடிக்காது, பீமன் சொல்கிறது இன்னும் தர்மனுக்கு பிடிக்காது. தர்மன் சாந்தமாக இருப்பான், இவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அர்ஜுனன் ஒரு பயங்கரமாக போவான், வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று போல் ஒரு நதி மாதிரி ஓடக்கூடிய ஒரு உறவாக ராமாயணத்தில் போட்டுட்டு விட்டு கொடுப்பாங்க. ராமன் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், போகிறேன்னு சொல்ல முன்னாடி போய் வாசலில் லக்ஷ்மணன் ஒரு பக்கம், சீதை ஒரு பக்கம் நிற்பாங்க. இவனுக்கு முன்னாடி அவன் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்றுட்டுருப்பான்.
கூடவே நிழல் மாதிரி இருப்பான். ராத்திரி பகல் தூங்காமல் காவல் காத்து அது 14 ஆண்டுகளும் தூக்கமே இல்லாமல் கண்ணீரோட தன்னுடைய அண்ணனுக்கு சேவகம் பண்ணுறது தான் தன்னுடைய வாழ்க்கையாக வச்சுட்டு இருந்தான். சரி, அடுத்த தம்பி பரதன், ஒரு தம்பியாவது ஒரு மாதிரி இருக்கணும்ல. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, 2 அண்ணன் தம்பி வீட்டில் இருக்கிற வீட்லேயே ஒன்று கிழக்கு போனால் இன்னொன்று மேற்க போகும். ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்குன்னா இன்னொருத்தருக்கு இன்னொன்று பிடிக்கும். யாராவது சொல்லும்போது சொல்லுவாங்க, 2 பேர் இருக்காங்க, பெரியவன் கொஞ்சம் நல்ல டைப்பு, சின்னவன் கொஞ்சம் சரியான வாள், சின்ன பையன்லேயே தெரியும் அவன் இப்படி தான் ஊர் சுற்றுவான்னு. அப்படி தான் இருக்கான். ஒரே மாதிரியெல்லாம் பார்க்க முடியும். 2 பையங்க இருக்க வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்க வீட்டில் பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியுது, அவ்வளவு வேறுபாடு இருக்குது. ஆனால் 4 பேரும் போட்டி போட்டு விட்டு கொடுக்குறாங்க. அடுத்து பரதன் கேட்கவே வேணாம், பரதனுக்காக தான் அவ்வளவு சண்டை போட்டா கைகேயி, என் பையன் ஆட்சி செய்யணும்னு. அவன் என்ன பண்ணான், எங்கள் அண்ணன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி நாட்டிலே அவனுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அண்ணனுக்கு காட்டில் இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு இல்லை, இவனுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. நாடே அவனுக்கு தாங்க, கேட்பாரே கிடையாது. அங்கே வசிஷ்டர் கூட சொல்கிறாரு, இல்லை நீ ஆட்சி செய்வேன் முடியாது, எங்கள் அண்ணன் தான். அண்ணனுடைய பாதுகைகளை எடுத்து நந்தியம்பதிங்கிற கிராமத்தில் அண்ணனுக்காகவே இருந்தான். அதோடு மட்டும் இல்லாமல் மிரட்டி அமுச்சு விட்ருக்கான், நீ வரத்துக்கு ஒரு நாழிகை நேரம் ஆச்சுனாலும் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் ராமன்ட்ட சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான். காட்டில் போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். சத்ருகணன் அவன் கடைசியில் ஒரு நேரம் வரும். அவன் சத்ருகணனை பற்றி நிறைய இடங்கள்லாம் வராது, ஆனால் கடைசியில் வரும். அவன் பரதன் சொல்லுவான், நான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீ பார்த்துக்கோ, நான் செத்து போகிறேன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், நல்லா இருக்குடா உங்கள் கதை, ஒருத்தன் அவன் பின்னாடியே போயிட்டான் காட்டுக்கு, நீ என்னென்னா எனக்கு நாடு வேணாம் காடு வேணான்னு என்ன பண்ணுற, இங்கே நீ இந்த கிராமத்தில் நீ ஆட்சி பண்ணுற, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, என்னை மட்டும் சுயநலம் நினச்சிட்டியான்னு கடைசி நேரம் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அப்படி எப்படி சகோதரர்கள் இப்படிலாம் இருக்க முடியுமான்னு யோசிக்கவே முடியாத மாதிரி சகோதரர்கள் ராமாயணத்தில் தான் பார்க்க முடியும். இந்த 3 பேருக்கும் ஒரு அண்ணன் இல்லாமல் ஒரு அப்பா மாதிரி ஒரு தகப்பனுடைய இடத்துல நின்னவன் யாருன்னா ராமன். அது மட்டும் இல்லாமல் கம்பன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், மானுடம் வென்றதம்மா. அந்த ராமாயணமே என்னென்னா மனிதத்துவம் நிறைந்தது, மனிதத்துவம் தான் அதில் ஜெயிச்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒரு பறவை சடாயுன்னு நினச்சாலே கும்பிடணும் போல ஒரு உணர்வு வரும் நமக்கு. அதில் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வானர இனங்கள் நம்ம சொல்ல மாட்டோம். அனுமன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் நம்ம ஏன் மனசார கும்பிடுறோம் வழிபாடு செய்கிறோன்னா, அனுமனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஏற்றம், சிரஞ்சீவி அனுமன் ராமனால தானே அது கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம யாருமே அதில் பறவை விலங்குன்னெல்லாம் பேதமே நம்மளால் பார்க்க முடியாத மாதிரி உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் ஒன்று சேர இந்த ராமனுக்கான ராம சேவையிலே ஈடுபட்டிருந்ததை நம் ராமாயணத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு காரணம் ராமனுடைய உயர்ந்த பண்பு. அதனால தான் கம்பன் சொல்லும்போது எல்லாருமே இருந்தால் கூட கடைசியில் வெற்றி பெற்று நிற்கிறது அந்த இடத்துல மானுடம், மனிதனுக்கான அந்த பண்பு. கடைசியில் பட்டாபிஷேக நேரத்தில் கூட எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அரியணை அனுமன் தாங்க, அப்படியே ராமனுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அரியணை அனுமன் தாங்கிட்டு இருப்பான், ஒருத்தன் கவரி வீசிட்டு இருப்பான், ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமான அயோத்தி மக்களும் குவிஞ்சிருப்பாங்க. குகன் ஒரு பக்கம் வருவான், சுக்ரீவன் ஒரு பக்கம் வருவான், இவங்கெல்லாம் விபீஷணன் ஒரு பக்கம் வருவான். இவங்கெல்லாம் ஏன்னா எல்லாருக்குமே ராமன் சகோதரனாக ஏற்றுக்கிட்டு நல்லது செஞ்சுருக்கான். எல்லாரும் வருவாங்க, பார்வையாளராக வருவாங்க. ராமன் எல்லாருக்கும் வாரி வாரி பரிசுகள் எல்லாம் கொடுத்துட்டு பாப்பா அந்த கடைசியில் அப்படியே கை கட்டி வாய் பொத்தி எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஜீவன் நின்றுட்டுருக்கோம். அனுமன் இவனுக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியாது ராமனுக்கு. இவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? இவன் தானே எல்லாத்துக்குமே காரணம், சீதை எங்கே இருக்காங்கிறது. ஆனால் எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை அனுமன். ஆனால் அவன் அப்படியே நின்றுட்டுருப்பான், அமைதியாக நின்றுட்டுருப்பான். ராமன் இறங்கி அந்த இடத்துலேருந்து ஓடி போய் என்னை தழுவிக்கோ அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ பெரிய ஒரு இடம். அதனால தான் இன்றைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே அந்த அனுமனையும் சேர்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி ஆகுது. அப்படின்னு சொன்னால் இந்த ராமாயணம் என்பது வெறுமனே நம்ம இந்தியா முழுக்க பேசப்படுகிற ஒரு கதையாக இருந்தாலும், படிக்கப்படுகிற காவியமாக இருந்தாலும், அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரமும் நம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு பின்பற்ற வேண்டிய உதாரண பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ராம நவமியிலே நாம் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும்,
போற்ற வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.